வணக்கம். பொதுவா வரலாறு முழுக்கும் பாத்தீங்கன்னா, பல அரசியல் சித்தாந்தங்கள வளர்த்தெடுக்கிறதுல கவிதைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு இல்லையா? அந்த வகையில சமூக நீதி, அரசியல், அப்புறம் சித்தாந்தம். இது எல்லாத்தையும் பத்தி பேசுற ஒரு ஆழமான கவிதைய தான் இன்னைக்கு இந்த விளக்கப்பதிவுல நாம அலசப் போறோம். எந்தவித அரசியல் சார்பும் இல்லாம ரொம்பவே நடுநிலையா இந்த கவிதைக்குள்ள இருக்கிற தத்துவங்கள மட்டும் நம்ம நேருக்கு நேரா பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். களம் கண்ட வரலாறு கண்ட நாயகன் மசோதாவை எரித்த என் மண்ணுக்கு சொந்தக்காரன். ஆரம்ப வரிகளே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குல்ல. இது சும்மா ஏதோ எதுகை மோனைக்காக எழுதப்பட்ட வர்ணனை கிடையாதுங்க. ஒரு குறிப்பிட்ட வரலாற்று சிறப்புமிக்க களப்போராளியை மையமா வச்சுதான் இந்த ஒட்டுமொத்த படைப்புமே நகருதுங்கிறத இந்த வரிகள் ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்துது. அந்த நாயகனோட செயல்களை ஒரு தனிநபரோட செயலா சுருக்கிடாம ஒரு காலத்தோட வரலாற்று பதிவா ஆசிரியர் இங்க காட்டுறாரு. இப்போ இயல்பாவே நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழலாம். ஒரு சித்தாந்தத்தோட சிற்பியா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆசிரியர் ரொம்ப உணர்ச்சிகரமா முன்வைக்கிற பகுத்தறிவு, அப்புறம் சமூக நீதி, இது சம்பந்தமான வாதங்களை நாம ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்க போறோம். இந்த சிற்பி எப்படி தன் சித்தாந்தத்தை செதுக்குறாருன்னு தேட போறோம். நிச்சயமா இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தத்துவ பயணமா இருக்க போகுது. சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். பகுத்தறிவு சார்ந்த களப்போராளி. இந்த ரெண்டு வார்த்தைகளை கொஞ்சம் உற்று பாருங்க. சமூக நீதிக்கு அரண், அப்புறம் தர்க்கத்தின் சிகரம். எவ்வளோ ஆழமான உருவகங்கள். அந்த போராளிய வெறும் ஒரு சாதாரண மனுஷனா மட்டும் பார்க்காம சமூக நீதியை பாதுகாக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அசைக்க முடியாத கோட்டையா ஆசிரியர் சித்தரிக்கிறார். தர்க்கம், முற்போக்கு கொள்கைகள், இதுதான் அவரோட ஆயுதங்கள். அதாவது கண்மூடித்தனமான நம்பிக்கைகளை தூக்கி போட்டுட்டு கேள்வி கேட்கிற பகுத்தறிவை அவர் சமூக நீதிக்கான கேடயமா பயன்படுத்துறார் அப்படிங்கறதுதான் இதோட தெளிவான அர்த்தம். அடுத்து பகுதி 2, தியாகம் அப்புறம் அரசியல் துரோகத்துக்கு இடையில இருக்கிற முரண்பாடு. இங்கதான் கவிஞரோட அந்த உண்மையான ஆதங்கம் வெளிப்படுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஆசைப்பட்டவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அமரும்போது உண்மையா தியாகம் செஞ்சு அந்த நாயகன் தோற்கடிக்கப்படுறார். இதை ஒட்டுமொத்தமா ஒரு இனம் செஞ்ச துரோகமா இந்த கவிதை பதிவு செய்யுது. இன்னொரு பக்கம் கொள்கையே உசத்தேன்னு வாழ்ந்த அந்த நாயகனோட பிம்பத்தை உடைக்கிற சிலரை பத்தியும் வெறும் அதிகாரத்துக்காக மட்டும் அலையிற அரசியல் துரோகங்களை பத்தியும் ஆசிரியர் ரொம்பவே கூர்மையா விமர்சிக்கிறார். நீண்ட நாள் புகழ்பாடா இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற யதார்த்தத்தை இது நமக்கு அப்படியே சுட்டி காட்டுது. 3வது பகுதி உண்மையான திராவிட கொள்கை. இது கொஞ்சம் கவனமா கேளுங்க. திராவிடம் என்பது அழிக்க, அது ஒன்றும் வாரிசு அல்ல, அனைவரும் சமம் என சொல்லும் பகுத்தறியும் திறன். இந்த வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆசிரியர் இந்த இயக்கத்தை சும்மா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கைமாறுற அரசியல் வாரிசுரிமையா பார்க்கல. மாறா, இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரையும் சமமா பார்க்கிற ஒரு பகுத்தறிவு திறனாவும் ஒருபோதும் அழிக்கவே முடியாத எதிர்ப்பின் குரலாவும் தான் பார்க்கறார். இது சும்மா ஒரு நாள்ல வந்ததில்ல. இது ஒரு நீண்ட கால கொள்கை பிடிப்புங்கிறத இந்த வரிகள் ஆணித்தரமா அடிச்சு சொல்லுது. எந்த ஒரு மாபெரும் சித்தாந்தமா இருந்தாலும் விமர்சனங்கள் வராம இருக்காது இல்லையா? இங்கேயும் அதுதான். எதிராளியோட விமர்சனங்களுக்கு அடிப்படையா அமைவது எது? சட்டம், திட்டம், கொள்கை. இது மூணும் நடைமுறை வாழ்க்கையில ஒன்னோட ஒன்னு கலக்கும்போது ஏற்படுற முரண்பாடுகள் தான் அந்த விமர்சனங்களுக்கு ஆதாரம்னு ஆசிரியர் ரொம்ப வெளிப்படையாவே ஒத்துக்கிறார். ஒரு தத்துவத்துக்கும் அதை களத்துல செயல்படுத்தும் போது ஏற்படுற நடைமுறை அரசியலுக்கும் இடையில இருக்கிற இந்த சிக்கலான உராய்வுகளை நம்ம எந்த பக்கமும் சாயாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 4, தர்க்கத்துக்கும் மந்தை மனநிலைக்கும் இடையிலான போராட்டம். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு இடம். முடிவில் வென்றது மனிதநேயமும் பல வழிகளை கடந்த தர்க்கமுமேனு அறிவோட வெற்றியை கவிதை ஒரு பக்கம் கொண்டாடுது. ஆனா அதே சமயம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் இங்க இருக்கு. ஆட்சிங்கிறது வெறும் எண்களோட விளையாட்டுங்கிற நிலைக்கு தாழும்போது அறியாமையும் மந்தை மனநிலையும் அந்த தர்க்கத்தையே அழிச்சிடக்கூடிய பேராயுதங்களா மாறிடும்னு ஆசிரியர் ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறார். அறியாமைங்கிற ஆயுதம் ஒரு ஜனநாயகத்துல எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கும் அப்படிங்கறத இது நமக்கு அப்பட்டமா காட்டுது. இறுதியா உங்களை சிந்திக்க தோன்ற ஒரு கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். ஆட்சி என்பது வெறும் எண்களோட விளையாட்டு மட்டும்தானா? அப்படி இருந்தா இந்த மந்தை மனநிலையில இருந்து தர்க்கமும் மனிதநேயமும் தப்பிக்க முடியுமா? எண்கள் மட்டுமே ஒரு வெற்றியை தீர்மானிக்குதுன்னா பகுத்தறிவோட எதிர்காலம் தான் என்ன? இதை நான் உங்க தனிப்பட்ட சிந்தனைக்கே விட்டுக்கிறேன். இந்த சித்தாந்த அலசல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திப்போம். அது வரைக்கும் தொடர்ந்து தேடுங்க, கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருங்க.